Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Class 8 Ganitha Prakash Part 2 la Fraction in Disguise la page number 12. Last video oda continuation இப்ப பார்க்கலாம். Complete the below table. Mark the approximate location in the following diagram. Okay, so the percentage value has been given. அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷன் வேல்யூ அண்ட் டெசிமல் வேல்யூ எழுதணும். ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம், அது லெஸ் தேன் 100% உள்ள வேல்யூஸ்க்கு எழுதணும். இப்போ காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க, மோர் தேன் 100%ம் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் 100%ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் எழுதிடலாம். ஃபார் 90% இட் இஸ் 90/100, 110% 110/100. இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத வேண்டாம், ஜஸ்ட் யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். And for 200% it is 200/100, 250% 250/100, 15% 15/100, 173/100, and for 358% 358/100, 28.9% 28.9/100, 305% 305/100. ஓகே, இப்போ அதோட டெசிமல் வேல்யூ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ 90/100க்கு லெட் மீ எக்ஸ்பிளைன். 90/100க்கு லுக் அட் த டினாமினேட்டர், ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர்? there are 2 zeros, you have to jump 2 times, 1 2, put the decimal point here, so it will be 0.9. so the decimal equivalent பார்த்தீங்கன்னா 0.9. அதே மாதிரி 110%க்கு பார்த்தீங்கன்னா 110/100 மொத்தம் 2 decimal points இருக்குது, 2 zeros இருக்குது. அதனால you have to make 2 jumps from the right, 1 2. so இங்க between 1 and 1 decimal point வைக்கணும், so it is 1.1. and for 200% the decimal equivalent is 2. 250%க்கு 2.5, 15%க்கு 0.15. இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். 173%க்கு 1.73, 358%க்கு 3.58, 28.9%. இதை நான் போட்டு காட்டுறேன், 28.9/100. ஓகே, ஆல்ரெடி இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து 2 ஜம்ப்ஸ் பண்ணணும், ஏன்னா 2 zeros இருக்குது. 2 ஜம்ப்ஸ் பண்ணிங்கன்னா 1 2. ஸோ 2க்கு முன்னாடி ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். அதனால் வேல்யூ என்ன ஆகும்? 0.289. ஓகே, ஸோ 0.289. அதே மாதிரி 305%க்கு 3.05. இது எல்லாத்தையும் அவங்க கீழே கொடுத்துருக்குற பார் மாடலில் வந்து நம்ம லொக்கேட் பண்ணணும். ஓகேவா? மார்க் தி அப்ராக்சிமேட் லொக்கேஷன். அப்ராக்சிமேட்டாக லொக்கேட் பண்ணால் போதும் இந்த ஃபாலோயிங் டயக்ராம். ஃபர்ஸ்ட் 90%, அவங்க வந்து 90%ஐ மார்க் பண்ணிட்டாங்க. ஓகே, லொக்கேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 110%. 110%னா இது 100%. 100%க்கு கொஞ்சம் க்ளோஸராக நீங்கள் போட்டால் போதும். ஸோ தட் வில் பி 110%. நெக்ஸ்ட் ஒன் 200%. 200% அதுலேயே இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் 200% எழுதுனா போதும். நெக்ஸ்ட் இஸ் 250%. 250ன்றது 200க்கும் 300க்கும் நடுவில் ஒரு இது போட்டுக்கோங்க, அதுதான் வந்து 250%. நெக்ஸ்ட் 15%. 15%க்கு 0க்கு க்ளோஸராக வரும் 15%. ஓகே, அண்ட் தென் 173%. ஆப்வியஸ்லி 173ன்றது 100க்கும் 200க்கும் நடுவில் வரும். 100க்கும் 200க்கும் நடுவில் ஃபஸ்ட்டு வந்து 50% போட்டுக்கோங்க, 150% போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 150%. ஓகேயா? அதுக்கு அந்த 150%க்கும் 200%க்கும் நடுவில் இருக்கிறது வந்து 175%. ஓகே, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 173%. ஸோ 175க்கு கொஞ்சம் முன்னாடி போட்டிங்கன்னா தட் வில் பி 173%. ஓகே, நெக்ஸ்ட் 358%. இப்போ 300க்கும் 400க்கும் நடுவில் இருக்கிறது தான் 350. ஓகே, நமக்கு தேவை 358. ஸோ 350 தாண்டி பக்கத்தில் போட்டிங்கன்னா தட் வில் பி 358%. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 28.9%. அப்போ 0க்கும் 100%க்கும் நடுவில் இருக்கிறது வந்து 50%. 50க்கும்
0%க்கும் 0%க்கும் 50%க்கும் நடுவில் இருக்கிறது வந்து 25%. ஆனால் 25%ஐ விட அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஸோ 28.9ன்றனால 25%ஐ தாண்டி இங்கேருந்து இப்படி போட்டிங்கன்னா இல்லை கீழே எழுதிக்கலாம், இல்லைனா கிளம்ஸியாக இருக்கும். ஸோ தட் வில் பி 28.9%. த லாஸ்ட் ஒன் 305%. 305%ன்றது 300க்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கணும். ஸோ திஸ் வில் பி 305%. ஓகே, பிட்வீன் எந்த 2% இருக்குன்றத லொக்கேட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு க்ளோஸராக அப்ராக்சிமேட் வேல்யூவாக அப்ராக்சிமேட்டாக லொக்கேட் பண்ணால் போதும். ஓகே, அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 7 from page number 12. Okay, so a farmer harvested 260 kg of wheat last year. This year they harvested 650 kg of wheat. What percentage of last year's harvest is this year's harvest? First என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 260 kg. ஸோ நம்ம லாஸ்ட் இயருக்கு வந்து ஒரு பார் கிராஃப் வரையலாம். ஸோ திஸ் இஸ் தி பார் கிராஃப் பார் மாடல். ஓகே, பார் மாடல் 0 to 100% வந்து 260 kg. Okay, next this year they harvested 650 kg of wheat. Okay, last year வந்து 260 kg, இந்த இயர் வந்து 650 kgன்றது 260 kg வந்து நீங்கள் டபுள் ஆக்குனீங்கன்னா கூட you will get 520 kg. இது 520 kgயை விடவும் மோராக இருக்குது. ஸோ 520 kgன்றது 200%. ஸோ 650 kgன்றது மோர் தேன் 200%. ஓகே, ஸோ இதையும் 200%யும் தாண்டி you will get some value, that is 650 kg. ஓகே, இந்த பார் டயக்ராம் புரியுதா? this is 650 kg. ஓகே, ஸோ 100%ன்றது 260 kg. இப்போ 260 kg நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா you will get 520 kg which is 200%. ஆனால் 650ன்றது 200%யும் தாண்டி போகிறனால ஸோ ஃப்ரம் 0 to இங்கே வரைக்கும் 650 kg வரும். இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? இதில் கொஸ்டினை அப்படியே நம்ம வந்து ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ கொஸ்டின் என்னென்னா வாட் பர்சன்டேஜ். ஓகே, what percentage na we don't know what percentage, so let us take it as x percentage. X percentage of last year's harvest. Last year's harvest enna 260 kg of 260 kg is this year's harvest is equal to this year's harvest enna 650 kg is equal to 650 kg. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். எக்ஸ் பர்சன்டேஜ் மீன்ஸ் டிவைடட் பை 100, ஆஃப் மீன்ஸ் இன்டூ 260 இஸ் ஈக்குவல் டு 650. ஓகே, நவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 260 when you bring it to the other side into 260 will become divided by 260. So 650 divided by 260. Divided by 100 when it move on to the other side it will become into 100. Okay, இப்போ ஒரு சின்ன இது x into 260 by 100 இதில் இருக்கிற fraction வந்து 260 by 100. கரெக்ட்? இந்த 260 by 100 as a whole ஒரு ஃப்ராக்ஷனாக நீங்கள் அதர் சைட் மூவ் பண்ணணும்னா டேக் த ரெசிப்ரோக்கல். ஓகே, ஒரு ஃப்ராக்ஷனை அதர் சைட் மூவ் பண்ணணும்னா யூ டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ராக்ஷன். ஸோ வென் இட் மூவ்ஸ் டு த அதர் சைட் இட் பிகம்ஸ் 100 by 260. அந்த மாதிரி ஆஸ் அ ஹோல் ஒரு ஃப்ராக்ஷனாகவே நீங்கள் மூவ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 0 0 gets cancelled. 65 by 26 13th டேபிளில் போகும். 65 13 5s are 65 and 13 2s are 26. இப்போ 2வையும் 100ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 50 5 into 50 will be 250%. So the percentage is 250%. Okay, இப்போ figure it out பார்க்கலாம். Figure it out from page number 12. Question number 1 from page number 12.
Estimate first before making any computation to solve the questions. Try different methods including mental computations. First question, find the missing numbers. The first problem has been done for you, has been worked out. Okay, so first question அவங்க பண்ணிட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 100%, அதில் வந்து ஈச் பார்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க ஆக்சுவலி வேல்யூ கொடுத்துட்டாங்க, இதை நாம் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டலி எத்தனை பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5. ஓகே, ஸோ டோட்டலி 5 பார்ட்ஸ். அவுட் ஆஃப் 100%, இந்த 5 பார்ட்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா ஈச் பார்ட்டோட பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 100/5 will give you 20%. ஸோ ஈச் பார்ட்டோட வேல்யூ வந்து 20%. இதில் ஒரு பார்ட்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, அதனால் the answer is 20%. ஓகே, லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பர்சன்டேஜ் வேல்யூ, ஈச் பார்ட்டோட பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் சைடில் வந்து அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, தி ஆக்சுவல் வேல்யூ. ஓகே, ஸோ த டோட்டல் பார்ட் இஸ் 100% and the total value here is 75. ஓகே, பர்சன்டேஜுக்கும் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸில் அவுட் ஆஃப் 50க்கு சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, அவுட் ஆஃப் 80க்கு சம்டைம்ஸ் எழுதுவீங்க, அவுட் ஆஃப் 100க்கு எழுதுவீங்க. ஓகே, த டோட்டல் மார்க்ஸ் வில் வேரி பட் த பர்சன்டேஜ் ரிமைன்ஸ் த சேம். ஓகே, அவுட் ஆஃப் 80க்கு என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் வேல்யூ நீங்கள் வாங்கியிருக்கீங்க இன்டூ 100% வில் கிவ் யூ யுவர் கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து த ஆக்சுவல் வேல்யூ ஹியர், த டோட்டல் ஹியர் இஸ், த மேக்ஸிமம் வேல்யூ இஸ். இதை மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ ஹியர் இஸ் 75. ஓகே, இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் பார்ட்ஸ் இட்ஸ் 5. ஏன்னா இதுலேயே வந்து பார்த்துட்டோம் டோட்டல் பார்ட்ஸ் 5ன்னு. இதில் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 75. 75/5 will give you 15. ஓகே, ஸோ ஈச் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 15. ஈச் பார்ட் இஸ் 15. இதில் அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி ஹவு மெனி பார்ட்ஸ், 1 2 3 4. இது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லா பார்ட்ஸையும் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா டோட்டலி அவங்க 4 பார்ட்ஸ் கேட்டிருக்கனால 15 × 4 will give you 60. ஓகே, அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 60 அப்படின்னு. ஓகேயா, ஸோ பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 100% டிவைடட் பை த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். வேல்யூ கேட்டாங்கன்னா the value divided by the number of parts will give you the individual value for each part. Okay, இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இதிலிருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாம். ஓகே, subdivision 2 from question number 1. ஓகே, இதில் செகண்ட் இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த பர்சன்டேஜ் வேல்யூ அண்ட் ரைட் சைட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி இண்டிவிஜுவல் வேல்யூ ஆஃப் ஈச் பார்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் முடிச்சிடலாம். மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டலி தெர் ஆர் 10 பார்ட்ஸ். 10 பார்ட்ஸ்னா டோட்டல் 100%. 100%ல் அந்த 10 பார்ட்ஸை டிவைட் பண்ணணும். ஓகே, 100% by 10 will give you 10%. So each part is 10%. அவங்க வந்து இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வந்து ஒரு பார்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ each part is 10%. இப்போ நெக்ஸ்ட்டு on the right side the total value is 90. Total value given here is 90. In the total parts is 10. So 90 divided by 10 will give you 9. Okay, so each part is 9. ஈச் பார்ட் இஸ் 9. இதில் மொத்தம் அவங்க எத்தனை பார்ட் கேட்டிருக்காங்கன்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 9 + 9 + 9 6 டைம்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லை ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 9 × 6 will give you 54. ஸோ ஃபார் 6 பார்ட்ஸ் இட் இஸ் 54. ஓகே, லெஃப்ட் சைடில் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, ரைட் சைடில் பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 6 பார்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் 6 பார்ட்ஸ் இஸ் 54. Now moving on to the third question. The third question, that is the third subdivision, is on the next page. We are moving on to the next page. Page number 13, subdivision 3. Okay,
இப்போ 100% இருக்குது. 100%ல மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? டோட்டலி there are 4 parts. So 100 divided by 4 will give you 25%. So each part is 25%. இதில் ஒரு பார்ட் தான் கேட்டிருக்காங்க, அதனால 25% எழுதியாச்சு. On the right side the total value given here is 140. 140 கொடுத்துருக்காங்க, 3 parts கேட்குறாங்க. So 140 divided by 4 will give you 3 times 25. So each part is 35. Okay, 35 into 3. 3 parts கேட்டுக்காங்க into 3, which is equal to 15,105. So for 3 parts it is 105. Is that clear? Second question, page number 13. Find the value of the following and draw their bar models. So bar models நம்ம வரையணும். Okay, so first question, subdivision 1 from question number 2. First one, 25% of 160 வரையணும். 160 first நம்ம வந்து bar model வரைஞ்சிடலாம். So this is 100%. 0 to 100%. 0 to 100% என்றது எவ்வளோனா 160. The total value is 160. Correct? 160ல 25% தான் அவங்க கேட்குறாங்க. So this will be 50%. 50%ல பாதி வந்து 25%. Okay? So இதுதான் 160ல 25% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So 25%னா 25 by 100 into 160. 25 by 100க்கு பதில் நம்ம 1/4 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். 1/4 into 160 which gives you 40, which is equal to 40. So 25% of 160 is 40. அதோட பார் மாடல் வந்து இது. ஓகே, அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார் மாடல் வரைஞ்சா போதும். ஓகேயா? செகண்ட் கொஸ்டின் இஸ் 16% of 250. ஃபஸ்ட்டு வந்து பார் மாடல் வரையணும், அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் 16% of 250. பார் மாடல் வரைஞ்சிடலாம். 0 to 100% பிளாட் பண்ணிக்கோங்க. அதில் 16% நம்மளுக்கு வேணும். இது வரைக்கும் 50%, இது வரைக்கும் 25%. கரெக்ட்? இது வந்து 25%. இப்போ வந்து 16%ன்றது 25% விட கம்மி. ஸோ அரவுண்ட் ஹியர் இங்கே வரைஞ்சிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் 16%. ஓகே, மற்ற இதை வேணும்னா எரேஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே விட்டாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் த டோட்டல் வேல்யூ ஆல்சோ யூ ஹாவ் டு இண்டிகேட். த டோட்டல் வேல்யூ இஸ் 250. ஓகேவா? நவ் இப்போ வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். 16%னா 16 by 100 into 250. ஓகே, 0 0 gets cancelled. 10ஐயும் 25ஐயும் cancel out பண்ணலாம். By 5th table 10 2 times, 25 5 times, and then 16 and 2 cancel out 8 times. 8 5s are 40. So 16% of 250 is 40. Okay, moving on to the third question. Third question is 62% of 360. அதுக்கு பார் மாடல் வரையணும். இந்த பார் மாடலே அப்படியே வச்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு தேவையான சேஞ்சஸை பண்ணிடலாம். ஸோ 62% கேட்டிருக்காங்க. 0 to 100%. த டோட்டல் வேல்யூ இஸ் 360. இதில் 50%ன்றது இது 50%ஐ விட அதிகமாக தான் இருக்கும், 62%. ஸோ 50%ஐ தாண்டி 62% போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் வில் பி 62%. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப் தட் 50% வேல்யூ ஆர் எல்ஸ் யூ கேன் எரேஸ். ஓகே, இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. 62% of 360. 62 by 100 into 360. 0 0 gets cancelled. And then 10 அப்படியே வச்சுக்கோங்க. எப்போயுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணலான்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் 10 வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து 2 டேபிளில் தான் பண்ணுவீங்க. அப்போ யூ வில் கெட் 5.
ஓகே, அப்போ வந்து டிவிஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 5ஆல் டிவைட் பண்ணுறது 10ஓட கம்பேர் பண்ணும்போது 5ஆல் டிவைட் பண்ணுற டிவிஷன் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் 10 அப்படியே வச்சுக்கோங்க. 62வையும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு 10ஆல் அப்படியே வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ வாட் we are going to do, 62 into 36 ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 62 into 36 by 10. 62 into 36 will be 2232 divided by 10. Now from the right make one jump. Okay, so ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் வரும். So it will be 223.2. So division by 10 is easier, right? அதனால தான் இந்த இடத்துல simplify பண்ண வேண்டாம்னு சொன்னேன். 62% of 360 is 223.2. Clear? Next is question number 4. Question number 4, 140% of 40. Okay, அதுக்கு நம்ம பார் மாடல் ஃபஸ்ட்டு வரையணும். பார் மாடலுக்கு இது அப்படியே வச்சுக்கலாம். 0 to 100% அப்படியே வச்சுக்கலாம். 140% கேட்டிருக்காங்க. நம்ம 100% வரைக்கும் தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ we need to rub it off. ஃபஸ்ட்டு நம்ம 100% வரைஞ்சிடலாம். இது 100%, கரெக்ட்? ஸோ இதை மாதிரியே இன்னொன்று வரையணும். This is 100%, this is 200%. Okay, 0 to 100%, இது வந்து 200%. ஓகே, ஸோ 100%க்கும் 200%க்கும் நடுவில் வந்து 150% இருக்கும். அந்த 150%க்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு லைன் வரையணும். ஏன்னா we need only 140%, கரெக்ட்? ஸோ 150%க்கு கொஞ்சம் முன்னாடி வரைஞ்சிங்கன்னா this is 140% and the total value வந்து 40 தான். 0 to 100%க்கு 40 போட்டுக்கணும். ஓகே, because the value 40 is always for 100%. ஸோ 0 to 100%க்கு 40 போட்டாச்சு and then 140% இண்டிகேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 140% of 40. So 140 divided by 100 into 40, 0 0 gets cancelled and 14 into 4, 4 4s are 16, carry over 1, 4 1s are 4, 4 plus 1 5, it is 56. இந்த வேல்யூவை நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணலாம். வேணும்னா பார் மாடல்லையும் இண்டிகேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க கொஸ்டினில் ஆல்சோ ட்ராதர் பார் மாடல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 56ன்னு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 40 and then இங்கேருந்து இங்கே வரைக்கும் 56 minus 40 which is 16. So the total value is 56. Okay, next question, the fifth one, 1% of 1 hour. 1% of 1 hour கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அவரை வந்து நம்ம மினிட்ஸாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். கன்வர்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 1 hour is equal to 60 minutes. அந்த கன்வர்ஷனை ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதுக்கு முன்னாடி we have to draw the bar diagram. ஸோ the bar diagram, it is 1% only கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து 100%க்கு ஒரு பார் மாடல் வரைஞ்சிடலாம். 0% to 100%. அவங்க 1% தான் கேட்குறாங்க. ஸோ 1க்கு க்ளோஸராக ஒரு இது வரைஞ்சிக்கோங்க. திஸ் இஸ் 1%. ஓகே, இப்போது எழுதும் போது 1% of 1 hour கேட்குறாங்க. ஸோ கன்வர்ஷன் எழுதிடுங்க. 1 hour is equal to 60 minutes. 60 minutes. ஸோ 1% of 60 minutes நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து பார் டயக்ராமில் நம்ம இண்டிகேட் பண்ணிடலாம். டோட்டல் வேல்யூ எவ்வளோனா இட் இஸ் 1 hour இல்லையா? அதை வந்து 60 minutesனு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இட் இஸ் 60 minutes. யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூனிட்டை வந்து இண்டிகேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ 1% of 60 minutes கண்டுபிடிக்க போகிறோம். 1/100 into 60. ஓகே, 0 0 gets cancelled. 6/10. 6/10 ஜம்பிங் ரொம்ப ஈஸி. ஸோ 1 jump you have to make. ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ it will be 0.6 minutes.
Okay, so 1% is 0.6 minutes. இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணிக்கலாம் 0.6 minutes. ரொம்ப சின்னதாக இருக்கிறனால 0.6 minutesனு போட்டுக்கணும். The next one, the last question, the 6th subdivision from question number 2 from page number 13. Okay, இது வந்து இந்த பேஜ்லேயே இண்டிகேட் பண்ணியிருக்கோம் என்ன பேஜ் நம்பர்னு. ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 7% ஆஃப் 10 kg கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து 100%குள்ளேயே தான் இருக்கிறனால இந்த சேம் பார் மாடலையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 7% கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ க்ளோசர் டு 0%. சம்வேர் ஹியர் ஐ வில் புட் 7%. ஓகே, டோட்டல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10 kgன்னு கொடுத்துருக்காங்க. 10 kg. இப்போ நான் 7% கண்டுபிடிக்கணும். 7% கண்டுபிடிக்கிறதுக்கு சப்டிவிஷன் 6. 7% ஆஃப் 10 kg 7/100 into 10. Okay, 0 gets cancelled. இதுவும் ரொம்ப ஈஸி. 7/10 which is equal to 0.7 kg. யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா யூனிட் போட மறக்கக்கூடாது. கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஸோ இட் இஸ் 0.7 kg. இப்போ இண்டிகேஷனில் பார்த்துடலாம். பார் மாடலில் இந்த இடத்துல ஒரு ஆரோ போட்டு 0.7 kgன்னு இண்டிகேட் பண்ணிக்கணும். ஓகே, கிளியராக பார் மாடல் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார் மாடலை இண்டிகேட் பண்ணணும். ஓகே, வரைஞ்சிருங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். அப்ராக்சிமேட்டடாக கொஞ்சம் க்ளோஸராக எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து லொக்கேட் பண்ணால் போதும். மூவிங் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 ஃப்ரம் பேஜ் நம்பர் 13. Surya made 60 ml of deep orange paint. How much red paint did he use if red paint made up 3/4 of the deep orange paint? இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார் கிராஃப் வரைஞ்சிக்கலாம். பார் டயக்ராம் 0 to 100%, 0% to 100%. இதில் 3/4 கொடுத்துருக்காங்க. 3/4ஓட ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் வேல்யூ இஸ் 75%. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இட் இஸ் 75%. ஸோ இங்கே வந்து 75% வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இட் இஸ் ரெட் பெயிண்ட். ரெட் பெயிண்ட் 75%. இதுதான் வந்து பார் டயக்ராம். அவங்க ஆனால் பார் டயக்ராம் கேட்கல. ஓகேயா, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சூர்யா மேட் 60 ml ஆஃப் டீப் ஆரஞ்ச் பெயிண்ட். ஓகே, அதில் ரெட் பெயிண்ட் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு மச் ரெட் பெயிண்ட் டிட் ஹி யூஸ் இஃப் ரெட் பெயிண்ட் மேட் அப் டு 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் பெயிண்ட் வந்து 60 ml. இதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் ரெட் பெயிண்ட் வந்து 3/4. வால்யூம் ஆஃப் ரெட் பெயிண்ட் is equal to 3/4 of 60 ml. இல்லைன்னா 75% of 60 mlன்னு எழுதிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் எழுதிக்கங்க. 3/4 of 60 ml is equal to 3/4 into 60, 460, 15 times 3 into 15 is 45 ml. So volume of red paint in orange paint. ஏன்னா கொஸ்டினில் வந்து அவங்க ஆரஞ்ச் பெயிண்ட் தான் மேக் பண்ணுறாங்க, டீப் ஆரஞ்ச் பெயிண்ட் தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ரெட் பெயிண்ட் இன் டீப் ஆரஞ்ச் பெயிண்ட் இஸ் 45 ml. அவுட் ஆஃப் 60 ml 45 ml வந்து ரெட் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். The remaining questions from figure it out, we will do it in the next video. Till then, it is Jane ma'am signing off from yours mathematically.